இன்னைக்கு டைரக்டர் விஜய் கார்த்திகேயன் டைரக்ஷன்ல ஆக்டர் கிச்சா சுதீப் ஹீரோவா நடிச்சிருக்க மேக்ஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ண மாநகரம், கைதி அப்படிங்கிற இந்த 2 படங்கள் மாதிரி தான் இந்த படமும் ஒரே நைட்ல நடக்கிற மாதிரியான கதையா எடுத்திருக்காங்க. ஹீரோ கிச்சா சுதீப் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ரொம்ப நாளா சஸ்பென்ஸ்ல இருந்த நம்ம ஹீரோக்கு மறுபடியும் ஒரு புது ஊருக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. அதனால தன்னோட அம்மாவை கூட்டிக்கிட்டு அந்த ஊருக்கு போறாரு. அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் எல்லாம் மீட் பண்றாரு. நாளைக்கு காலையில இருந்து தான் எனக்கு டியூட்டி. நாளைக்கு காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நானே சார்ஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தன்னோட அம்மாவை கூட்டிக்கிட்டு கார்ல கிளம்புனாரு நம்ம ஹீரோ. அதே டைம்ல போதையோட 2 பசங்க கார் ஓட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நேரா போலீஸுங்க பேரிகேட் போட்டிருக்க இடத்துக்கு வந்து பேரிகேட்லாம் இடிச்சிட்டு போலீஸுங்க கிட்ட பிரச்சனை பண்றாங்க. இப்பதான் நம்ம ஹீரோ கிளம்புனாரு. உடனே இந்த பிரச்சனை நடக்கும். ரிட்டர்ன் வந்துட்டு அந்த பசங்க 2 பேத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல வச்சு லாக் பண்றாரு. இப்பதான் போலீஸுங்க எல்லாம் பயப்படுறாங்க. இவங்க 2 பேரும் சாதாரண பசங்க இல்ல, ஆளுங்கட்சியில பவர்ல இருக்கிற 2 எம்எல்ஏவோட பசங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களை தூக்குன விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான், நம்ம வேலைக்கே பிரச்சனை. அது மட்டும் இல்லாம ஏரியாவில மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருக்கிற கனிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவனுடைய பிறந்த நாளைக்கு சவுத் இந்தியாவில் இருக்கிற மொத்த ரவுடிகளும் இங்க தான் இருக்கானுங்க. அவன் பிறந்த நாள் பார்ட்டிக்கு தான் இவனுங்க 2 பேரும் வந்திருக்கானுங்க. இவனை தூக்குன விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம எல்லாரையும் கொன்னுட்டு நம்ம குடும்பத்தையும் டோட்டலா அழிச்சிருவாங்க அப்படின்னு பயப்பட நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காம வீட்டுக்கு கிளம்பி போக, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த மிகப்பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்து நடக்க போற சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான கதை தான். போலீஸ் எம்எல்ஏ பசங்களை அரெஸ்ட் பண்ணதுனால அந்த போலீஸுங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. இந்த நார்மல் ஸ்டோரியை இப்படி கூட எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் விஜய் கார்த்திகேயன் பக்காவா ஸ்கிரீன் பிளே பண்ணி சூப்பரா டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டே இருக்கும். படம் ஸ்டார்ட் ஆகுறதும் தெரியாது, முடியறதும் தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராகவும் பரபரப்பாகவும் டைரக்டர் ரொம்பவே சூப்பரா தரமா எடுத்திருக்காரு. இந்த வீடியோல சொல்லியிருக்க அந்த கதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் காட்சிகளாவே வந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் தான் சம்பவங்களே நடக்க ஆரம்பிக்கும். சீன் பை சீன் படம் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட், ஃபைட், ஆக்ஷன் அப்படின்னு படத்துல வர எல்லாமே சூப்பரா இருக்கு. படத்துல எந்த குறையுமே சொல்ல முடியாத ஒரு தரமான படமா எடுத்திருக்காங்க. படத்துடைய பிளஸ் பாயிண்ட், படத்துல ஹீரோயின் இல்ல, அதனால எந்த ஒரு டூயட்டும் இல்ல, எந்த ஒரு சாங்கும் இல்ல. படத்துல தேவையில்லாத சீன் அப்படின்னு எதுவும் இல்ல, காமெடி சீன் இல்ல. படத்துக்கு என்ன தேவையோ, படத்துடைய சுவாரஸ்யத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் படமா எடுத்திருக்காங்க. படத்துல வர ஒவ்வொரு கேரக்டருமே படம் சுவாரஸ்யமா போக ஹெல்ப் பண்றாங்க. இந்த படத்துல ஆக்டர் ரெட்டின் கிங்ஸ்லியும் நடிச்சிருக்காரு. அவருடைய போர்ஷனும் ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. டோட்டலா சொல்லணும்னா டைரக்டர் விஜய் கார்த்திகேயன் 100% ஒரு தரமான படத்தை எடுத்திருக்காரு. மட்டும் இல்லாம நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அண்ணனுக்கு இந்த படம் மூலியமா டஃப் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.